என்ன வேணும்? கார்பெண்டர். கார்பெண்டர்? நீ தவறான அட்ரஸ்க்கு வந்திருக்க. எங்களுக்கு கார்பெண்டர்லாம் தேவையில்லை. இதுதான் அட்ரஸ். கூப்பிட்டுருந்தாங்க. யாரு கூப்பிட்டது? சுரேகா மேடம். காந்தாக்கா, காந்தாக்கா, அவனை உள்ள விடுங்க. சொல்லுங்க மேடம். அது காந்தாக்கா, நீ ஒரு வேலை பண்ண. உடனே மார்க்கெட்டுக்கு போய் பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வா. நான் அம்மனுக்காக பிரியாணி செய்யணும். மேடம், ரைஸ் நிறைய இருக்கு. அட, எனக்கு இன்னைக்கு பன்னீர் வேணும். பன்னீர் வீட்டில் இருக்காது. நீ போய் பன்னீர் வாங்கிட்டு வா. மேடம், பன்னீரும் ஃப்ரிட்ஜில் இருக்கு. உங்களோட வேலைக்காரிக்கு வெளியே போக வெக்கமா இருக்கு போல. காந்தாக்கா, நம்ம கிச்சன்ல இல்லாத பொருள் என்னன்னு சொல்லுங்க. சக்கரை இல்லை மேடம். அதை வாங்கிட்டு வா. போ. சொல்லுங்க மேடம், என்ன வேலை? நீ ஒருத்தரை கிட்னாப் பண்ணணும். கிட்னாப்பா? யார? இந்த கவர்ல போட்டோ இருக்கு. மேடம் என்னமோ தில்லு முள்ளு பண்றாங்களே. இவன் பார்க்க கார்பெண்டர் மாதிரியே இல்லையே. என்னவோ தப்பு நடக்குது. இவ உங்க பொண்ணு முஸ்கான் தானே? என் பொண்ணு முஸ்கான். இவளை தான் நீ கிட்னாப் பண்ணணும். கிட்னாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா அம்மன் கிட்ட பணம் கேட்கணும். அப்படி என்ன அவசரம் வந்துருச்சு? எதுக்காக நீ ஃபோன் பண்ண? நான் பல தடவை உனக்கு புரிய வச்சிருக்கேன். நான் வீட்டில் இருக்கும் போது நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பாராமன் சார், உங்களுக்கு என்ன வேணும்? அப்புறம் வா. சரி சார். இங்க பாரு, சுரேகாக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டாலும் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியாது. நீ வீட்ல தான் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இதெல்லாம் விடு. இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? அம்மன், என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு எப்போ விடுதலை வாங்கி தர போற? என்னால அவன் கூட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஓகே? எனக்கு ஒரு மனைவி இருக்கா, ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. அதனால டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. எனக்கு கூட தான் ஒரு பொண்ணு இருக்கா. ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன்ல. எப்போ நீ என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தியோ அப்போ நீ இத பத்தி யோசிச்சிருக்கணும். இந்த பாரு, இந்த விஷயம் எல்லாம் வேண்டாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ரைட்? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு விடுதலை வேணும். ஐ ஜஸ்ட் கான்ட் டேக் திஸ் எனிமோர். சரி, எனக்கு 2-3 நாள் டைம் கொடு. எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். Come on, now smile.
டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. நான் போய் பார்க்கறேன். அழாத, ஒன்றும் ஆகல. நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. இப்ப வண்டியை நம்ம எடுத்துடலாம். நீ அழக்கூடாது, சரியா? நான் உனக்கு ஃபோன் பண்றேன், அப்புறமா பண்றேன். போனை கட் பண்ணு. என்னாச்சு? எதுக்கு அழற? நம்ம சொல்லு. பொண்ணு எங்கன்னே தெரியல. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா கிடைக்கவே இல்ல. என்ன பேசுற? நான் அவளோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன். டீச்சர் தான் சொன்னாங்க அவ மத்த பசங்களோட போயிட்டான்னு. அந்த பசங்க கிட்ட கூட கேட்டேன், ஆனா அவ எங்க போயிருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஏய், உனக்கு உன் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க தெரியாது? அப்படி என்ன கிழிக்கிற? அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அதை விட சரி, ஒரு அப்பாவா இருந்து நீ எல்லா கடமையும் ஒழுங்கா செய்றியா? என்னைக்காவது ஸ்கூலுக்கு குழந்தைய விட போயிருக்கியா? என்னதான் அந்த மாதிரிலாம் கிழிச்சிருக்க? நான் எதுவும் சொல்லல. இப்ப எதுக்கு சண்டை போடுற? எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு ஏதாவது புரியுது. பண்ணி என் குழந்தைய கொண்டு வந்து தாங்க. ஏதாவது எனக்கு என் பண்ணு. குழந்தை வேணும். ஏதாவது என் குழந்தை friend. என்ன ஏதாவது நிலைமையில இருக்காளோ? ஃப்ரெண்டு கிட்ட போயிருப்பாளா? இவளை எங்க தேடுறது? அந்த பொண்ணுங்க சார் அவளை நாங்க இங்க தான் பார்த்தோம். இங்க இருந்து எங்க போனானே தெரியல. அண்ட் அதுக்காக தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். இங்க ரத்தக்கரை இருக்கு. பங்கஜ், ஸ்ரேயா, உள்ள போய் செக் பண்ணுங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? சார், நாங்க வண்டியில வந்துட்டு இருந்தோம். அண்ட் ரோட் ஃபுல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு வண்டியோட முன்னாடி வந்துட்டா. ஏன் ஷலாயா, அந்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு போக கூடாது. நீ திரும்ப போறத பத்தி பேசுறியா? விஷயம் உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம திரும்பி அங்க போனா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். அட்லீஸ்ட் அவளை ஹாஸ்பிட்டல்லையாவது அட்மிட் பண்ணிட்டு போலாம். ஒருவேளை அவ இடத்துல நாம யாராவது இருந்திருந்தா? ஏய், என்ன இது? எங்க போனா? நீ அங்க பாரு. கிடைச்சாலா? இல்ல, அவ அங்கேயும் இல்ல. இங்க இருக்காளா? அவ அங்கேயும் இல்ல. சார், சார் அங்க யாருமே இல்ல. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல, உயிரோட தான் இருக்கா. ஆனா இங்க இருந்து போயிருக்கா. ஆனா இங்க இருந்து எங்க தான் போயிருக்கான்றத கண்டுபிடிக்கணும். இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றதுக்கு வந்திருப்பா? சார், சார் இங்க சாண்டல் இருக்கு, கொலுசும் இருக்கு. இதெல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. கொலுசுல ரத்தக்கரையா? ஆக்சுவலி ஆக்சிடென்ட் அங்க நடந்திருக்கு, ஆனா இங்க ரத்தக்கரை. ஒரு சில ரத்தக்கரை இருக்குன்னா அவளுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கணும். அப்படின்னா இந்த பக்கம் என்னமோ நடந்திருக்கு. அபிஜித், இங்க பாரு, டயர்ல நிறைய ஆணி குத்திடும். டிரைவரோட கேப். கல்லுலயும் ரத்தக்கரை இருக்கு, வண்டியிலையும் யாரும் இல்லை. ஐஸ்கிரீம் ரித்தி சார், சார் காருக்குள்ள ரித்தின்ற ஒரு பொண்ணோட புக்கு இருக்கு சார். 2 காலியான ஐஸ்கிரீம் கப்ஸும் இருக்கு சார். வண்டியில குழந்தை இருந்திருக்கு. சார், டிரைவரோட பாடி இதோ இங்க இருக்கு. அதுக்கப்புறம் காரோட டயர்ல நிறைய ஆணி இருக்கு. ஸோ வேணும்னே போட்டிருக்காங்க.
இங்கேயும் ரத்தக்கரை அங்கேயும் ரத்தக்கரை, டிரைவரோட பொண்ணும் கார்ல இருந்த குழந்தையும் அப்புறம் அங்க அந்த பொண்ணோட ஆக்சிடென்ட். பல விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. சார், எனக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணு கார்ல கூட இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ இங்க எதையாவது பார்த்துருக்கலாம். அதனால தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க இருந்து ஓடி இருக்கணும். அப்ப ஆக்சிடென்ட் வேணா ஆயிருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம் ஸ்ரேயா. சரி, ஒரு வேலை பண்ணு. இவங்க கிட்ட போய் அந்த பொண்ணோட ஸ்கெட்சை வரைஞ்சிரு. அப்பதான் இந்த கார் ஓனரை கண்டுபிடிக்கலாம். இந்த கார் நம்பர் XZ02WZ1254 அது உங்களோட காரா? சார், இது என்னுடைய கார். என் பொண்ணு தான் அடிக்கடியில் வந்து போவா. என்னாச்சு சொல்லுங்க. அந்த வண்டி எங்களுக்கு காட்டுல கிடைச்சது. என்ன காட்டுலையா? ஆ, ஆனா கார்ல என் பொண்ணு இருந்திருப்பால. இதோ பாருங்க. ஐம் சாரி, அந்த வண்டிக்குள்ள யாருமே இல்ல. உங்க பொண்ணு கார்ல இல்ல. அட கடவுளே, என் பொண்ணு எங்க இருக்கா? ஒருவேளை உங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கலாம். கிட்னாப்பா? கிட்னாப்பா? என் பொண்ணுக்கு என்னாச்சு? யாரு கிட்னாப் பண்ணிருப்பா? சரி, உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது ஃபோன் வந்துச்சா? ஏதாவது கால் வந்ததா? பணம் கேட்டு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல சார், யாரோட காலும் வரல. இல்ல சார், எனக்கு எந்த கால் வரல. ஆனா என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துனா நான் என்ன வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்க பொண்ணை கண்டிப்பா நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், சரியா? ஆனா ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு. என்ன? நீங்க வச்சிருந்த டிரைவர், அவனை யாரோ கொன்னு இருக்காங்க. ரகு, அவன் பாடி? காமினி எங்க இருக்கா? காமினியா? என் பொண்ண பாத்துக்கிற பாட்டி. ஃப்ரெடி, இவங்க தானே காமினி? ஆமா, இவங்க தான் சார் காமினி. ஆமா சார், இவதான் காமினி. இத பாருங்க. காமினி பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா அவங்களுக்கு அடிபட்டு இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். நாங்க அவளோட இந்த ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வச்சிருக்கோம். சீக்கிரமே தெரிய வந்துரும். காமினியும் அப்புறம் உங்க பொண்ணு ரித்தியும் எங்கிருந்து வந்துட்டு இருந்தாங்க? ரித்தி? சார், என் பொண்ணு பேர் ரித்தி இல்ல, என் பொண்ணு பேர் முஸ்கா. என்ன? ஆமா. உங்க பொண்ணு பேரு முஸ்கானா, ரித்தி இல்லையா? பங்கஜ், அந்த பேக் அவங்களுக்கு காட்டு. இந்த பேக்கும் புக்கும் உங்களுடைய கார்ல இருந்தது. இது தெரியுதா? இல்ல. இல்ல. இந்த பேக்ஸ், இந்த புக்ஸ் எதுவுமே என் பொண்ணோடதுக்கு இல்ல. இது முஸ்கான் கூடது இல்ல. முஸ்கானோடது இல்ல. இந்த ரித்தி யாரு? அப்படின்னு இந்த ரித்தி பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இல்ல சார். இல்ல சார். ஃப்ரெடி, ஒரு வேலை செய். இந்த ரித்தியோட ஸ்கூலுக்கு போ. அங்க போய் விசாரி. அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டாளான்னு கேளு. இவங்களோட பொண்ணா? இவதான் என் குழந்தை. எங்க இருக்கா? உங்களுக்கு எங்க இருக்கான்னு தெரியுமா? இத பாருங்க, உங்க பொண்ணு ரித்தியை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப்பா? கிட்னாப்? என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் பொண்ணை யாரு கிட்னாப் பண்ண போறாங்க? முஸ்கான், பிசினஸ்மேன் அமன், அப்புறம் சுரேகாவோட பொண்ணு. உங்க பொண்ணு முஸ்கான் கூட தான் இருந்திருக்கா. யார் அம்மன்? என்ன இது? யார் சுரேகா, யார் அம்மன்? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாதவங்களோட எங்க பொண்ணு எப்படி இருக்கும் சொல்லுங்க. அது இருக்கட்டும். உங்களுக்கு சுரேகா அம்மன் பத்தி தெரியலன்னா அப்புறம் உங்க பொண்ணு அவங்க கார்ல எப்படி இருந்தா? சார், எங்க பொண்ணு அவங்க கார்ல எப்படி போனாங்கன்னு நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். நீங்க சிஐடி தானே. எங்க பொண்ணை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார், எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இத பாருங்க, கவலைப்படாதீங்க. 2 குழந்தைகளும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இது நான் கொடுக்கிற வாக்கு. தேங்க்யூ. ஷாக்கா, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணையே நீ கிட்னாப் பண்ணிருப்ப? உங்க பொண்ணா? அவ சுரேகாவோட பொண்ணு முஸ்கான் தானே. உங்க பொண்ணு எப்படி வந்தா? டேய், அவ கூட யார் இருக்காளோ அவ தாண்டா என் பொண்ணு ரித்தி. என்ன பேசுறீங்க? டேய், எதுக்குடா என்கிட்ட சொல்லல? ஏன்டா சொல்லல?
இன்னொரு பொண்ணு கூட இருக்கான்னு நான் சொல்ல வந்தேன், ஆனா நீங்க தான் கேட்கல. ஷாக்கா, என் பொண்ணை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடு. உடனே கூட்டிட்டு வா. அந்த 2 குழந்தைங்களும் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க பாஸ். என்னடா? நீ அழாத, நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவோம். நாம எப்படிக்கா வீட்டுக்கு போக முடியும்? அந்த பேட் அங்கிள் திரும்பவும் இங்க வந்துட்டா நம்ம நேரா போலீஸ் அங்கிள் கிட்ட போய் சொல்லிடலாம். மம்மி டாடி தான் சொல்லுவாங்க போலீஸ் அங்கிள் எல்லாரும் நல்லவங்கன்னு. எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஓஹோ, நான் உன் ஃப்ரெண்டு தானே, நீ அழாத. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் என்னோட மம்மி டாடி உன்னோட மம்மி டாடி கிட்ட போய் விடுவாங்க. குழந்தைங்களா, என்னாச்சு? எதுக்கு அலறீங்க? அது இருக்கட்டும், உங்க அம்மா அப்பா எங்க சொல்லு. அங்கிள், எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் எல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் நீங்க எங்க கூட பேசாதீங்க. ஹெல்ப் வேணாமா? சரி போங்க. இந்த சின்ன வயசுல இப்படி வாயாடுது. ரெண்டு குழந்தைங்க 5லேருந்து 7 வயசு இருக்கும். எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு விஷயம், பணத்தை ரெடியா வை, அங்கேயே எடுத்துட்டு வந்துடு. நான் கிளம்புறேன். அமன் சார், சொல்லுங்க. எப்ப முஸ்கான் கிட்னாப் செய்யப்பட்டாளோ அப்ப நீ எங்க இருந்த? சார், நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருந்தேன். என் ஆபீஸ்ல, அந்தேரியில. ஓ, உங்க ஆபீஸ் எப்போ அந்தேரியில இருந்து மலாட்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சு? நீங்க என்ன உளறீங்க? ஸ்ரேயா, வாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறீங்க. நிஜமாவே தெரியாதுங்க. இல்ல, தெரியாது. தெரியலன்னா பரவாயில்ல, நாங்க அறிமுகப்படுத்துறோம். இவங்க தான் பிரதீக்ஷா அம்மனும். இவங்க தான் பிரதீக்ஷா. இவங்கள நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணீங்க? டெலிஷியஸ் ரெஸ்டாரண்ட். என்ன உளறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. இங்க பாரு, உன் மொபைல் போனோட டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் வெயிட்டர் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இவங்க 2 பேரும் இங்க வராங்களா? ஆமா சார், இவங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அடிக்கடி சந்திச்சுப்பீங்களோ? ஏ, என்னாச்சு? வாயிலிருந்து வார்த்தையா வரல? எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற பண்ணிருக்கியா? காதல் கேக்குதா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா அமன்? எல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி, இப்ப நீங்க 2 பேரும் பேசுங்க. நாங்க 2 பேருமா? எனக்கு புரியல. சார், என் பொண்டாட்டி மாதிரி நான் கிடையாது சார். சுலேகாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தல்ல, கிட்னாப் பண்றதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி. சார், இவங்க வீட்டில் ஃபர்னிச்சரிங் வேலை இருந்தது, அதுக்கு போயிருந்தேன். ஒரு நிமிஷம், நீ வந்து ஹோல்சேல் பிசினஸ் தானே பண்ற? ஃபர்னிச்சர் வேலைக்காக நீ ஏன் போன? இவர் ஃபர்னிச்சர் வேலை வேற பார்க்கறாரு, ஆனா அது கூடவே கிட்னாப்பிங் வேலையும் செய்யறாரு. முஸ்கானோட கிட்னாப்பிங் பிளான் எதுக்கு? இல்ல சார், நீங்க பொய் பேசுறீங்க. பொய்யா? பொய் சொல்றேனா? எங்க கிட்ட கால் ரெக்கார்டு இருக்கு. ஷாக்கா, இப்பவே என் பொண்ணை வீட்டுல கொண்டு வந்து விடு. இப்பவே விடு. என்ன? என்ன அயோக்கியத்தனடா இது? எழுந்துடா.
பேசு. யார் சொல்லி இந்த கிட்னாப்பிங் வேலை செஞ்ச? சொன்னது யாரு? என்னோட பாஸ் தான் சொன்னாரு. நான் என் பொண்ணு இல்லை, நான் முஸ்கானை தான் கிட்னாப் பண்ண சொன்னேன். ஆனா ஏன்? எதுக்கு? சுலேகா மேடம் தான் பண்ண சொன்னாங்க. ஏய், வாய்க்கு வந்ததை உளராத. இவ முஸ்கானோட அம்மா. இவ எதுக்காக இதை பண்ணுவா? சுரேகா, கட்டர் பாட்டியா இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க சீக்கிரம். ஆமா, நான் தான் இத பண்ணேன். ஏன்? எதுக்காக இதெல்லாத்தையும் பண்ண? ப்ராப்பர்ட்டிக்காக தான், பணத்துக்காக தான். நான் என்னதான் பண்ணேன்? அமன் மொத்த ப்ராப்பர்ட்டியும் முஸ்கான் பேருக்கே எழுதிட்டான். எனக்குன்னு எதையுமே கொடுக்கல. அதனால நான் பிளான் பண்ணேன். அதாவது என் பொண்ணு முஸ்கானை கிட்னாப் பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிக்க பார்த்தேன். ஆமா, நான் இது எல்லாமே பணத்துக்காக தான் செஞ்சேன். ஜஸ்ட் பணத்துக்காக. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை 2வது கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ ஸ்டெப் மதர்ங்கிறத நல்லா காட்டிட்ட. கட்டர் பாட்டியா, நீ தப்பான வேலை செஞ்சிருக்க. ஆனா என்ன ஆச்சு? ஆனா உன் வீட்லயே தப்பு நடந்திருக்கு. எனிஹாவ், கிட்னாப்பிங்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்ற விஷயம் இப்ப கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. இப்ப இதையும் சொல்லிடு. அந்த ரகுவை கொலை பண்ணது யாரு? ரகு? நான் பண்ணல. எனக்கு தெரியாது சார். இதெல்லாம் 4 to 4:30 எல்லாம் நடந்திருக்கு. காமினிய வண்டியால இடிச்சது இது 5 to 5:30 நடந்திருக்கு. அப்படின்னா ரகுவோட மரணம், ரகு கொல்லப்பட்ட நேரம் 4:30 மணிலிருந்து 5:30 மணிக்கு நடுவுல. ஏன் மயக்கம் அணிஞ்ச ரகுவை எதுக்காக கொன்னாங்க? ரகுவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, இல்ல எதையாவது பார்த்துருக்கணும். ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. ஏதோ அவங்களுக்குள்ள தில்லுமுள்ளு நடந்திருக்கு. ஹலோ, குழந்தைங்களை பாத்தீங்களா? எங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? ஒரு குழந்தை யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. குட், நாங்க உடனே அங்க வரோம். சார், ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்ல, குழந்தைகளை நாங்க கூட்டிட்டு வந்து விடுறோம். நீங்க தேவையில்லை. தயா, அபிஜித், போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. நாங்க சிஐடிஸ். தெரியும் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். இந்த குழந்தைங்களா? ஆமா சார், இவங்களே தான். குழந்தைங்க எங்க இருக்காங்க? அதுவா சார், இந்த வழியா நேரா போயிட்டாங்க. நானும் பின்னாடியே போனேன். ஆனா இந்த பொண்ணு இருக்கே, அவ புத்திசாலி பொண்ணு. தேங்க்யூ. சார், சார், சுரேகா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. 2 மிஸ்டு கால் இருக்கு. இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல. இல்லையா? ஹலோ. ஹலோ, யாரு? நீங்க யார் பேசுறது? இந்த பாருங்க, நாங்க சேடு இருந்து பேசுறோம். யார் பேசுறீங்க? சார், நான் தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் தான் கங்குபாய் பேசுறேன். சொல்லுங்க கங்குபாய். இங்க 2 சின்ன பசங்க இருக்காங்க. இதுல இருந்து ஒரு பொண்ணு ஒரு நம்பர் கொடுத்து அது அவங்களோட அம்மாவோட நம்பர்னு சொன்னாங்க. 2 பொண்ணுங்களா? ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களா? ஆமா சார். அவங்க நல்லா இருக்காங்கல்ல?
2 பேரும் என் கூட தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. சரிங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் சாந்தி கவுல இருந்து பேசுறேன் சார். சரி, நாங்க உடனே வரோம். நாங்க அங்க வர்ற வரைக்கும் குழந்தைகளை எங்குமே விடாம பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க சார். எஸ் சார். அபிஜித், நேரா சாந்திகாவுக்கு போங்க. அங்க பௌர்ணமி பூஜை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அங்க 2 குழந்தைகளும் ஒரு லேடி கிட்ட இருக்காங்க. சரி சார், நாங்க அங்க போறோம். எஸ் சார். ஓகே. உங்க பொண்ணு இருக்காள, அவ முதல்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா. பெத்தவளுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா. நீங்கெல்லாம் ஒரு அம்மா, உங்க பொண்ணையே கிட்னாப் பண்ண பார்த்திருக்கீங்க. பௌர்ணமி பூஜை எங்க நடக்குது? ஹலோ ஹலோ, நான் சிஐடி அபிஜித் பேசுறேன். குழந்தைக்காக கால் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா சார், நாங்க பூஜைக்காக கடல்ல நோக்கி போயிட்டு இருக்கோம். பீச் பக்கம் தானே? எங்க பேண்ட் சத்தம் கேக்குதோ அங்க வந்துருங்க. ஓகே, நேரா அங்கேயே வரோம். சார், சீக்கிரமா வந்துருங்க. ஹலோ மேடம், நீங்க எங்க இருக்கீங்க? இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா சார், ஆமா, இங்க பீச் கிட்ட தான் இருக்கோம். இந்த பேண்ட் சத்தம் கேக்குதுல, அங்க நேரா வந்துருங்க. அங்கதான் பூஜையில உட்கார்ந்திருக்கேன். நீங்க தானே சிஐடி காரங்க? நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா சார். இவங்க தான் அந்த பசங்களா? இவங்க தான் அந்த 2 பேரும். எங்க எங்க கிடைச்சாங்க? அது என்னன்னா, நான் பூஜையில உட்கார்ந்திருந்தேன். நான் ஒரு வேலையா வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ. என் கூட வாங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன். என்னடா பண்ற? பசங்களை கடத்துறியா? வாடா, இங்க வா. குழந்தைங்க ஏன் அழுறாங்க? அக்கா, இவங்க என் சொந்தக்கார குழந்தைங்க. சாக்லேட்காக அழுகுறாங்க. சாக்லேட் தானே வேணும்? அப்படியாம்மா? சாக்லேட்காகவா அழற? சாக்லேட்டா வேணும்? இல்ல ஆண்டி, இந்த அங்கிள் போய் சொல்றாரு. இவர் வந்து பேட் அங்கிள். அக்கா, இல்லக்கா, இவங்க என் சொந்தக்கார குழந்தைங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், நம்புங்க. இல்லக்கா, அக்கா, வேணாம், சொன்னா கேளுங்க. அக்கா, சொன்னா நம்புங்க. அக்கா, கடத்த பாக்குறியா? சின்ன குழந்தைங்க கடத்த வேணி. சொன்னா நம்புங்க. நீ செத்தடா. ஓடிடு, வெறி புடிச்ச நாயே. கொன்னுடுவேன் உன்னை. சரி, குழந்தைங்க எங்க இருக்காங்க? அட, இங்க பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கயா?
பசங்களா இங்க பாருங்க, இந்த 2 போட்டோலயும் இருக்கிற பசங்க இங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா? அங்கிள் நான் பார்த்தேனே. எங்க எங்க இருக்காங்க? அவங்க ஒரு அங்கிள் கூட போயிட்டாங்க. அங்கிள் கூட? எந்த அங்கிள் கூட? அவரு எனக்கு தெரியாது. முஸ்கானுக்கு அந்த அங்கிளை நல்லா தெரிஞ்சிருக்கு. முஸ்கானுக்கு தெரிஞ்சிருக்கா? அது யாரா இருக்கும்? சரி, உங்ககிட்ட இருந்து ஃபோன் வாங்கினால அம்மாவை தவிர்த்து வேற யாருக்காவது அவ ஃபோன் பண்ணாளா? நான் பூஜையில உட்காந்துருந்தேன். என் போனை வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். எனக்கு அவ்வளவாலாம் தெரியாது. இந்த 3 நம்பர் இது உங்க நம்பர் தானே? இல்லையே, இது என்னோட நம்பர் இல்ல. சரி, இந்த முதல் நம்பர் வந்து சுரேகா மேடம் தான் அவங்க கிட்ட பேசல. இன்னொன்னுலயும் பேச முடியல. 3வது லேண்ட்லைனா இருக்கு. இது என்னன்னு பாப்போம். ஒருவேளை குழந்தைங்க அங்கேயே இருக்கலாம். அபிஜித், நீங்க எல்லாரும் யாரு? நீங்க எல்லாம் யாரு? எப்பா குழந்தைங்களா? நாங்களா சிஐடிஸ். நாங்க வந்து உங்க 2 பேரையும் உங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அது சரி முஸ்கான் கண்ணா, உனக்கு இவ எப்படி கிடைச்சா? அங்கிள், நான் கார்டன்ல விளையாடிட்டு இருந்தேன். அப்போ இவ அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. என்னாச்சு? எனக்கு வீட்டுக்கு போற வழி மறந்து போச்சு. பரவாயில்ல, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். முஸ்கான், வா, நமக்கு லேட் ஆகுது பாரு. அக்கா, இவளை பாரு, இவ அழுறா. அவளை கூட்டிட்டு போக மம்மி டாடி வந்துருவாங்க. நமக்கு லேட் ஆகுது, வா போலாம். வா. இங்க பாரு, நான் சிக்னல் கொடுக்கும்போது நீ அந்த ரெட் கார் கிட்ட வந்துரு. அக்கா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. அக்கா ப்ளீஸ், எனக்கு இன்னொன்னு வேணும். உனக்கு ஏன் 2 வேணும்? ப்ளீஸ். சரி, நான் வாங்கிட்டு வரேன். நீ காருக்குள்ள போயிரு. ஐயோ, நான் வாட்டர் பாட்டில கார்டன்லயே விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க போய் கொண்டு வாங்கல. உங்களை தனியா விட்டுட்டா? ப்ளீஸ், நீங்க போய் கொண்டு வரீங்களா? சரி. சீக்கிரம் காருக்குள்ள ஏறு. நீ பேக் சீட்ல போயிட்டு நல்லா படுத்துக்கோ. பரவாயில்லையே முஸ்கான் கண்ணா, நீ பயங்கர ஸ்மார்ட் தான். சரி முஸ்கான் கண்ணா, ஒரு விஷயம் சொல்லு. உங்களை இங்கே யார் கூட்டிட்டு வந்தது? ஜெகன் அங்கிள் கூட்டிட்டு வந்தாரு. குழந்தையோட அங்கிள் ஏன் நம்ம கிட்ட நேரா கூட்டிட்டு வரல? இங்க எதுக்காக கொண்டு வந்திருக்காரு? குழந்தைங்க எங்க?
என்ன இது? நீங்களாம் யாரு? சிஐடி. சிஐடி? நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். நான் எதுவும் பண்ணல இந்த பிளான்ல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க? சார். எந்த பிளான் இல்ல சார். இல்லையா? சார் 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 நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்றேன் சார். மெமரி ஷார்ப்பா இருக்கு. சொல்லு. காமினி, நீங்களாம் யாரு? சிஐடி. எப்படி இருக்க? எதுவும் கேட்காதீங்க மேடம். எப்படியோ உயிரை பிடிச்சி தப்பிச்சு ஓடி இருக்க. முஸ்கான் பேபி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சார், கிட்னாப்பர்ஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருச்சு. கூடவே கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்களே பார்த்துருங்க. பங்கஜ், என்ன ஏதோ டென்ஷன்ல இருக்கியா? சார் சாரிக்கா. எல்லாம் கூட்டு களவாணி பசங்க தான். வித்தியாசமான அக்கா தம்பி. ஆஹா. நான் சுரேகாவுக்கு முஸ்கானோட கிட்னாப்பிங்கை பத்தி பிளான் போடுறத மறைஞ்சிருந்து கேட்டேன். அவங்க கிட்னாப்பர்ஸ்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உடனே நானும் என்னோட தம்பிக்கு கால் போட்டேன். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரு கிட்னாப்பிங் பிளான் போட்டோம். கிட்னாப்பிங் அப்புறம் மாயக்கம் தெளிஞ்ச உடனே ஹலோ ஹலோ கிட்னாப்பிங் ஆயிடுச்சா? என்ன? உன் பைக் பஞ்சர் ஆனதுனால எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நீ போனை வையிடா. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். நானே பாத்துக்கிறேன். போனை வை. இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இப்பவே ஐயா கிட்ட இப்பவே சொல்றேன். இத போறேன். கெட்ட காரியம் பண்ணா கெட்டதுதான் நடக்கும். சீக்கிரமா குணமாயிடு. அப்புறமா ஜெயில போய் ரெஸ்ட் எடுக்கலாம்.